எஸ்டிவி நேயர்களுக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வெளியுறவுத்துறை, அதாவது கைலாசாவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்காரு ஜனார்த்தன சர்மா. அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அவர்கிட்ட எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கலாம், அவர் எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் சொல்கிறாருன்றதை அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. யார் வெளியுறவுத்துறை அமைச்சர்? நீங்கள் தான் சார் சொல்லியிருக்கீங்க. வெளியில் வந்து இத்தனை நாள் ஆச்சு. இல்லை, ஒரு இதில் நீங்கள் சொல்லும் போது, ஒரு பேட்டியில் சொல்லும் போது அதெல்லாம் அப்போங்க, அதெல்லாம் இப்போ இல்லைங்க. இப்போ அமைச்சரும் இல்லை, மந்திரி இல்லை, பிரஜையும் இல்லைங்க இந்த நாட்டில். இப்போ சமீபத்தில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றத நிறைய வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நித்யானந்தில் இருக்கிற சமாதி கிட்டாம இல்லை அந்த பணம்லாம் வெளியில் வரும். அவரு கூட இப்போ தேடிட்டு இருக்காங்க, முக்கியமாக தேடிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காருன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. உங்கள் பேச்சால தான் அவரே வெளியே வருவார் போல இருக்கு, அந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்கு சார். எனக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் வந்து எனக்கும் கைலாசா நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவர் பேரில் என்னுடைய குழந்தைகளை தான் நான் கேட்குறேன். நான் வேறு எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கலை. நான் வேறு யாரும் நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது என்ன பாவம், அந்த பையன் வந்து ஆண்பளை பையனை அவர் பாலியல் வைக்கிறதுக்கு கூப்பிட்டாலும் அந்த பையன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனிதர்கள் வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப நீச்சமாக சொல்லுவோம், கீழே சொல்லுவோம். அதுவும் ஆன்மீகவாதி, அது வியாதியா என்னன்னு தெரில. அந்த ஆள் வந்து பாலியலுக்கு ஒரு பையனை கூப்பிட்டாங்கிற போது எனக்கு அருவருப்பா வாமிட்டா வருது. என்ன பண்ணி தொலைறது? தலையெழுத்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ஆன்மீகம் கற்றுக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வர காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ரஞ்சிதா தான். அவங்களே வந்து பாலியல் குற்றச்சாட்டில் தான் வெளியில் வருது. அவங்களும் வந்து வீடியோ எடுத்து வெளியில் போடுறாங்க. ஸோ அவங்களே வந்து அதை வந்து நான் வந்து இதுதான் பண்ணேன், நான் வந்து பணிவிடு தான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மகள் சொல்கிறீங்க. அந்த மகள் இல்லை தப்பு. இதுக்கப்புறம் உடனடியாக அவங்களே வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு புரிந்துணர்வோடு தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம்னு அவரே சொல்லியிருக்காரு. எப்படி கணவன் மனைவியா? அந்த ஏங்க ஒரு புரிந்துணர்வுனா கணவன் மனைவியாக தான் இருக்கணுமா? இது போகிறது எங்கே வேணா போகுது, அது எங்கே வேணா போயிட்டு வந்திருக்கோம். இது 2ம் சேர்ந்து புரிந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரே ஒரு கன்சென்சுவல் செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு யோகியம்? இல்லை அவங்கள தவிர்த்து ஆண்கள் கிட்ட கூட இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்களே டேட்டோலாம் கொடுத்திருந்தாரு. வீடியோ விட்டுருக்கானா? அந்த பையன் பயங்கர பிச்சுட்டு போயிருக்கான். வீடியோட எனக்கு தெரியாது. இல்லை வீடியோ இல்லை, அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி போயிருக்காரு. அது இல்லாமல் எல்லை மீறி இப்போ வந்து உங்கள் பெண் வந்து உங்ககிட்ட மொபைலில் அனுப்புனாங்கன்னு சொல்கிறாங்க வீடியோ. இல்லை அதாவது ரஞ்சிதாவோட ஒரு வீடியோ வெளியானது, ஒரு டிவியில் வெளியானது, அது பொய்ன்னு மார்பிங் என்னெல்லாமா சொல்லிட்டு கடைசியாக வேறு ஏதோ மாதிரி நாங்கள் வந்து புரிந்துணர்வோட பண்ணோம் என்னெல்லாமா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் ஆர்த்தி ராவன் ஒரு பொம்பளை வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து அந்த கேஸுக்கு பயந்துட்டு தான் இவர் நாட்டை விட்டு வெளில வர்றாரு. இதை தாண்டி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனடா நாட்டு பொண்ணு வந்து சாரா லாண்டின்னு பேர், அவங்க வந்து சொல்றாங்க. பெண் மட்டும் இல்லை, ஆணும் கொடுத்துருக்காரு கனடா நாட்டு. அதை தவிர 2 ஆண்கள் கொடுத்துருக்காங்க பாலியல் குற்றச்சாட்டு. அதனால இவருக்கு வந்து ஒரு கிரெடிட் மாதிரி போல இருக்கு. எனக்கு எவ்வளவு தூரம் பாலியல் குற்றச்சாட்டு என்ன நோக்கி வருதோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்டார் அப்படின்பாங்க. நம்ம இதுல இங்கிலீஷ்ல கூட அது என்ன சூப்பர் ஸ்டாரு, போன் ஸ்டார் என்னமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவர் இப்போதைக்கு ஒரு இருக்கிற அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஸ்டாராக தான் தெரியுறாரு. அதான் சொல்கிறேன், பிரச்சனைகளால் ஸ்டார் ஆகணும்னா அவர் ஆயிருக்காரு. எந்த எழுத்து அதுக்கு நான் வந்து பேச வேண்டியதாக எடுத்து. அதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் சொன்னீங்களே சார், அந்த வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே எனக்கு வந்து கண்ணில் இதுவாயிடுச்சு. இருங்க நீங்கள் எதையாவது கோத்து விட்டு தப்பா? இல்லை எனக்கு ஒன்றும் அனுப்பலை, மெயில் அனுப்புனாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஏதோ ஒரு போன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு போட்டோ வந்துருந்தது. வேற ஒரு போன்ல நீங்க பார்க்கும் போது மெசேஜ் வந்துருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த மெசேஜ் வந்து அந்த மெசேஜ்ல இருக்கிறது உங்க பெண் தானா? இல்ல தப்பு. அதாவது அந்த போன்ல அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்னன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அது சொல்ல முடியாதுங்க. இல்ல ஒரு சிம்பிளா எல்லாரும் ஆபாசமான மெசேஜ் வச்சுங்க. ஆபாசமான மெசேஜ்னா யாரை பத்தி கொடுத்திருக்காரு? உங்க பெண்ணை பத்தி மட்டும் தானா, இல்ல இருக்கிற பெண்களை பத்தி கொடுத்திருக்காரா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவதுங்க ஒரு மெசேஜ் வருது, ஆபாசமா இருக்கு. அது ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு ஆபாசமான விஷயம் இருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என்னடா அதுன்னு நம்ம பார்க்கறதுக்குள்ள அதை நம்ம பார்க்கறதுக்கு பிடிக்கல, அது அதோட கட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து அவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஊரில் தான் இருக்காரா இல்லை வெளியூருக்கு சென்றிருக்காரா அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊரில், அதாவது இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் இத்தனை பிடிச்சி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு தான் நிறைய ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் இங்கே இருந்தாருன்னா உள்ளே போட்டுருவாங்கன்ட்டு. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து இங்கே இல்லாத மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன் நான், பாஸ்போர்ட் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து முடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வெளியூருக்கு இவர் எப்படி தப்பித்து செல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப அழகாக போகலாம். போலி பாஸ்போர்ட்டாக கிடைக்காது. இங்கேருந்து நேபாள் போயிட்டு நேபாளே தான் என்ன ஏங்க எதையோ பண்ணுறவருக்கு இது பண்ண முடியாதாங்க? என்ன வேணால் பண்ணுவாருங்க. அதாவதுங்க நேர்மையாக இருக்கிறவனுக்கு தான் வழிகள் இல்லாமல் இருக்கும். இது வந்து எப்படியாவது நாட்டை விட்டு போடணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணால் போகலாம். போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. போயிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னொன்று இவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியால் மட்டும்தான் இவர் தலைமறைவாக இருக்கிறாரா இல்லை பண மோசடியிலும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இவர் ஏற்கனவே இவர் வந்து இவர் பேரில் சில குற்றச்சாட்டுகளில் முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் வந்து நம்ம ஒரு கோவில் கட்டுறோம், ஹிந்து யூனிவர்சிட்டி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்லாம் சொல்லி பணம் வாங்கி அதெல்லாம் கேஸ் போட்டு திருப்பி பணத்தை திருப்பி கொடுத்ததாக இருக்குது. அதில் இவர் டைரெக்டாக சம்மந்தப்படாட்டி கூட இவருடைய பேரில் நடந்திருக்கு. நித்யானந்தா ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் பல இடங்களில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது நிரூபணமும் ஆயிருக்கு. இவர் பேர் இல்லாட்டி கூட வேற ஒரு பேரில் கூட, அதாவது வேற ஒரு இவரோட சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் கூட இருக்குது. அது மாதிரி இருக்குது. அதில் இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிற நீங்கள் வந்து ஏன் இன்னும் வந்து உங்கள் பெண்களை வெளியில் கொண்டு வரதுக்கான ஐடியாஸை கொண்டு போகல? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே என்ன போராட்டம் நடந்தது? நானே ஏதாவது மேலே எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கணுமா? என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, அலையிறோம், பிடிச்சி எல்லாரையும் கேட்குறோம். உங்களை மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி என்னை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறேன். சில பத்திரிகையில் ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் ஏன் எப்போதும் 24 அழுதுகிட்டே இருக்க மாட்டேன்றீங்கிறாரு. நான் அழுதுட்டு இருந்தால் குழந்தை வந்துடுமா? போராட வேண்டாமா? இதோ இருக்குது, என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறீங்க, இந்த விட ஜாஸ்தியாக போராடணுன்றீங்க. வேணா ஒன்று பண்ணலாம், நான் எங்கேயாவது ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சா பொண்ணு வந்துடுறானா குதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் பண்ணலாம். இல்லை நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் சாணம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மட்டும்தான் முத்தம் கொடுத்து காமத்தில் இருக்கா இதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற நீங்கள் வந்து உங்கள் பெண் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. என்னென்னு, எங்கள் அப்பா தவறான இதை சொல்லிட்டு இருக்காருன்னு அவங்க அங்கேருந்து கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க? அப்போது நீங்கள் சொல்கிறது பொய்யா இல்லை அவங்க சொல்கிறது என்ன வீடியோ சொல்கிறாங்க? எங்கள் அப்பா சொல்கிறது எதுவும் உண்மை இல்லை. எங்கள் அப்பா வந்து நித்யானந்தர் மேலே கேஸ் போடணும்னு ஆசைப்படுறாரு எங்களை வச்சு. எங்கள் அப்பா வந்து கோடிக்கணக்கான பணத்தை சுட்டிட்டு வந்துட்டாரு. அவங்க சொல்கிறது பரவாயில்ல. இப்போ எஸ்வி சேகர்னு ஒருத்தர், அவர் பாவம் பிரபலமான ஒரு ஹீரோ. அவர் அந்த பிரபலமான ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னாக்க, நான் தான் கூட இருந்து எண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இவர் வந்து எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் இவருக்கு இப்போ ஆஜராரு தெரில. எனக்கு கூட இருந்து எண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி அவன் அடிச்சிருப்பாங்கிறாரு. அவர் விபியாக இருந்திருக்காரு, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அடித்து பேசுகிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனால் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர், காசு வாங்கிட்டுலாம் அவர் பேசுகிற ஆசாமி கிடையாது. இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என் மகள்கள் சொல்வது அத்தனையுமே நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி, என் மகள் என்னை பற்றி ஏதோ சொல்கிறா அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன் குழந்தையை கொண்டாங்கன்னு நான் கேட்குறேன். இது வேறு அது வேறு. ஒன்று என்னோடய குழந்தை, என்னோட குற்றச்சாட்டு என்ன தனியாக ஹேண்டில் பண்ண, அதுக்காக என் குழந்தைய வச்சுக்க முடியுமா? என்ன பேசிகிட்டு இருக்கோம் நம்ம? இல்லை இப்போ என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைய வச்சு தான் அந்த இதுவே வருது, வெளியில் விஷயமே வருது. நீங்கள் உங்கள் குழந்தைய வச்சு தான் இதை சொல்கிறீங்க. இந்த மாதிரி என் குழந்தை வந்து இந்த மாதிரி துன்புறுத்தலில் இருக்கிறா, அவளை வந்து வெளியே கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ உங்கள் பெண் வரணும், நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். அதை தான் கேட்குறேன். குற்றச்சாட்டு அந்த குழந்தைக்கு நீ அதை பண்ண நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது தேவை. மேலே 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 என்னுடைய குழந்தை எப்படியா வெளியில் வந்து ஹேபியஸ் கார்பஸில் என்ன வருது, நீ உங்கள் அப்பாவோட போறியா, அங்கே இருக்க போறியா, உனக்கு 18 வயசுக்கு மேலே ஆச்சுன்னு கேட்க போகிறாங்க. அந்த கேட்கக்கூடிய கோர்ட்டுக்கு அந்த குழந்தை வந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். வரதுக்கான வழியை கொண்டு வந்துட்டாங்களா? நான் கொண்டு வந்துட்டேன், அவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா மடியில் இருந்தால் வழியில் பயம், அவனுக்கு ஏதோ கவலை இருக்குது, பயம் இருக்குது, அனுப்ப மாட்டேங்கிறான், அவ்வளோதான். இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ஒரு விளம்பரம் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் திடீர்னு ஒரு கிளிப்ஸ், அதாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வீடியோவை எங்கேருந்து போடுவார், அதை எப்படி அவர் வந்து இது பண்ணுறாங்க? நீங்கள் எப்படி கேட்குறீங்க? உங்களுடைய நண்பர் என்ன கேட்குறாரு, நான் ஏதோ பிளான் பண்ணி வெளியில் வந்து அவருக்கு விளம்பரம் தேடித்தரத்துக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு. அதாவதுங்க ஒன்றுங்க, அந்த ஆள் எல்லாத்தையும் விளம்பரமாக எடுத்துப்பாங்க. நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கில் அவர் சூரப்புலி. நமக்கு வந்து என் குழந்தை வந்தால் போகிறோம்,
இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்லாம் போட்டு மக்கள்கிட்ட வந்து சர்க்குலேட் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட வியாபார யுக்தி, அவங்க பண்ணிட்டு தான் ஆகணும், அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த ஆசிரமத்தில் இங்கே மட்டும்தான் இந்த தவறுகள் நடந்திருக்கா, இல்லை அவங்க சுற்றி இருக்கிற ஆசிரமம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கா? இல்லைங்க, தவறுகள்ங்கிறதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. அவர் இருக்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனை வருதே தவிர மற்ற இடத்துல எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் தான் இடம், மற்ற இடத்துல இடம் கிடையாது. அதுதான் கேட்குறேன், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தான் கேட்குறோம். இப்போ அது அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது இல்லை, வெளிநாட்டுக்கு அவர் போகலன்னு ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்குது. இல்லையே, பாஸ்போர்ட்டு அவங்க வந்து முடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. தப்பாக சொல்லாதீங்க. ஒரு பத்திரிகையில் இருந்து தப்பான இங்கே அரசாங்கம் இது வரைக்கும் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க அவர் கூட்டு வந்துடலான்னு, ஏன் இன்னும் வெளியில் கொண்டு வர முடியல? அது அரசாங்கம் தாங்க நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு அந்த சட்டம் இருந்து இதெல்லாம் முடிஞ்ச நான் அழைச்சிருந்துருப்பேன். எனக்கு அவரை பற்றி முக்கியமே இல்லை, எனக்கு என் குழந்தையில கொண்டு வந்தால் போகிறோன்ற அவங்களே வர முடியல இன்னும். இல்லை, இதில் வந்து என்னென்னா அவர் வெளியில் கொண்டு வரதுக்கான ஐடியாஸ் தான் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் இங்கே இருக்காரா இல்லை வெளியூரில் இருக்காரா அப்படின்றதா. நீங்கள் சமீபத்தில் என்ன சொன்னீங்க, உங்கள் பெண்ணோட பேசணுன்னா ரஞ்சிதா சொன்னாங்க ட்ரேஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ உங்கள் பெண் கூட நீங்கள் பேசல, அவங்க எங்கே இருக்காங்கன்றது தெரியும்ல உங்களுக்கு. ரஞ்சிதா அதான் இப்போ கூட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்திருக்காங்க சொல்கிறாங்க எல்லாரும், நான் பார்க்கல. இப்போ சமீபத்தில் ஏதாவது பேசுனீங்களா அவங்க கிட்ட? இல்லை, நான் இந்த கடைசியாக பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதம் தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் யாரோடையும் தொடர்பு கொள்ள நவம்பர் 2 மாதம் ஆகுது, அவ்வளோதான். அப்போ அவங்க வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. எந்த ஊரில் இருந்தாங்க? மோஸ்ட்லி ஈக்குவடார் பக்கத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்திருக்காங்க. அவங்க தனியாக வாங்கியிருக்கிற அந்த கைலாசா நாட்டில்? அங்கெல்லாம் இருக்க விட முடியாதுங்க. அங்கெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க, அங்கெல்லாம் இருக்க முடியாது. அங்கெல்லாம் இல்லை, ஈக்குவடாருங்கிற நாட்டில் இருந்து. உண்மையாலுமே இந்த கைலாசா என்ற ஒரு தனி தீவு வாங்கியிருக்காங்களா? அவங்க வந்து கைலாசாங்கிற தீவெல்லாம் ஏதாவது ஒரு தீவு வாங்கியிருக்கலாம், அதுக்கு பேர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நாடெல்லாம் கிடையாது அது மாதிரி வைக்க முடியாதெல்லாம். இல்லை, இன்னொன்று அவர் வந்து இந்த அர்த்தநாதீஸ்வரர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு புறம்போக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வீடியோஸில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இருக்குங்க. அதாவதுங்க, அர்த்தநாரீஸ்வரங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, திருநங்கைங்கிற வார்த்தை மரியாதனைய வார்த்தை, அதுக்கெல்லாம். ஆனால் அவர் தன்னை பற்றி எவ்வளோ இதில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த என்ன சொன்னீங்க, நான் ஒரு புறம்போக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம வேணா அப்படி கூப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை விட கடுமையான வார்த்தைகள் தேடி பார்க்கணும். இப்போதைக்கு அதை வச்சு கூப்பிட்டுக்கலாம் அவரை, அவ்வளோதான். அவரே சொல்லிக்கிறார், நாம் என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த உங்கள் பெண்களை வர வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் உங்களை வந்து தொடர்பு கொண்டு இருப்பாங்க. அவங்களாம் உங்ககிட்ட என்ன மாதிரியான அறிவுரை கூறிட்டு இருக்காங்க? எல்லாரும் சொல்கிறது, உன்னுடைய குழந்தைய எப்படியாவது மீட்டுட்டு வந்துட்டு, அதுக்கு எனக்கு வந்து சில பேரால் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்து கொப்பான்னு. அவங்க என்ன பண்ண முடியும்? நாமெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஏன் இந்த ஜாக்கிரதை அப்படின்றது உள்ளே வருது? ஐயோ, பின்ன நான் என்ன சாதாரண ஆளைய இது சந்தி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி என் குழந்தைய கேட்டதுனால இன்றைக்கி பிரச்சனை அவராகிட்டார்ல. அப்போ எனக்கு உயிர் பயம், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு இல்லையா? அதனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் என்னால் முடியும் அப்படின்றதுனால தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க பேட்டி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படணும் அவர்கிட்ட போயிட்டு? என்ன சொல்கிறீங்க? உயிர் பயம்னு ஒன்று இருக்காது. அந்த ஆள் என்ன காலி பண்ணிட்டாருன்னா, இப்போ நீங்கள் பத்திரிக்கையாக கூப்பிடுறீங்க, உங்கள் கையில் ஒரு கத்தி வச்சு குத்திப்பிட்டீங்கன்னா முடியும்? ஒரு இதுவாக தான் இருக்கார் அவர். என்ன சொல்கிறது, நித்யானந்தா அப்படின்னு சொன்னால் ஒரு மடம் அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கிறவர் கொலை அளவுக்கா போவார்? இது வந்து என்னுடைய இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அடிக்கடி அவருடைய உயிருக்கு ஆபத்தான், 200 வருஷம் வாழ போகிறேன்னு சொல்லிவிட்டு அசாசினேஷன் வெக்கமா இல்லையா? சி, எனக்கு அதை விடுங்க. அதனால் அவரால் எனக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வு சொல்லி நான் பயப்படுறது, மற்றவங்களும் பயப்படுறாங்க. அவர் அதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னா அதுக்குள்ள நான் போய் இறங்க விரும்பலை. அவங்க எதையும் செய்ய துணிந்தவர்கள், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எஸ்டிவிக்கு வந்து நீங்கள் வந்து வெளியுறவுத்துறை, அதாவது கைலாசாவுடைய வெளியுறவுத்துறையெல்லாம் கிடையாது, பெண் வரணும்னு நாங்களும் முயற்சி. நான் வந்து சில சமயங்களில் இந்த விரக்தி என்ற உச்சத்தில் சிரித்து நான் பேசியிருக்கலாம். என் குழந்தை வரத்துக்கு நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். என் குழந்தை வரணும். யார் என்ன சொன்னாலும் என்னுடைய வழி எனக்கு தான் தெரியும். உங்கள் எல்லாருடைய அன்பாலையும் பிரார்த்தனை என் குழந்தை நல்லபடியாக வரணும். நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.